ஹாய், இன்றைக்கி வாங்க நம்ம செட்டிநாடு ஸ்டைலில் மீன் குழம்பு எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பேன் வச்சுட்டு நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவுக்கு, பூண்டு, பச்சை மிளகாய், ஜீரகம், சோம்பு, அதுக்கப்புறம் மிளகு இதெல்லாம் நல்லா ஃப்ரை ஆனதும் ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுட்டு தக்காளி ஒரு பழுத்த தக்காளியாக எடுத்துக்கோங்க. இதெல்லாம் நல்லா வதக்கி விட்டு வேக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வெந்ததுக்கப்புறம் மசாலா மஞ்சத்தூள், குழம்பு மிளகாத்தூள், மல்லித்தூள், அதுக்கப்புறம் காஷ்மீரி சில்லி, உப்பு இதெல்லாம் போட்டு நல்லா ஃப்ரை ஆனதும் கொஞ்சமாக தேங்காய் சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் மிக்ஸி ஜாரில் போட்டு ஃபைனாக அரைச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் அதே பேனில் எண்ணெய் கொஞ்சம் விட்டுட்டு ஜீரகம், வெந்தயம் கொஞ்சம் போட்டுட்டு கருவேப்பிலை பொரிஞ்சதும் வெங்காயம் கொஞ்சமாக கட் பண்ணி போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் தக்காளி கொஞ்சம் கட் பண்ணி போட்டுக்கோங்க. நான் முருங்கைக்காய் சேர்த்துருக்கேன். உங்களுக்கும் பிடிக்கும்னா சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை ஊற்றிடலாம். கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு கொதித்ததுக்கப்புறம் நம்ம மீனை போட்டுடலாம். நான் பாவல் மீன் தலை, வால் இந்த மாதிரி தான் எடுத்திருக்கேன். நடுவில் உள்ள பீஸ்லாம் நாங்கள் ஃப்ரை பண்ணி சாப்பிட்டுட்டோம். ஸோ அதெல்லாம் நல்லா வெந்து வரட்டும். மூடி போட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 5 மினிட்ஸில் வெந்து வந்துடும். அவ்வளோதான், மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச்.